வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வேதாளமும் விக்கிரமனும் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சில கதைகளை பார்த்து வருகிறோம். மிகவும் கடினமான கேள்விகளை, இக்கட்டான சூழ்நிலையில் நடக்கக்கூடிய காட்சிகளை விக்கிரமனாகிற அந்த மன்னனுக்கு வேதாளம் எடுத்துச் சொல்ல, அதிலிருந்து சில கேள்விகளை, அந்த கதையினுடைய காட்சியினுடைய முடிவு ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்தது என்பது குறித்த சில கேள்விகளை வேதாளமானது கேட்டு வைக்க, அதற்கு நேரடியாக விடை தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் விக்கிரமனுடைய தலை சிதறிவிடும் என்றும், தெரியாமல் போனாலும் வேதாளம் அவனிடமிருந்து தான் பிரிந்துவிடும் என்றும், தெரிந்து கொண்டால் அது மீண்டும் தன்னிடத்திற்கே சென்றுவிடும் என்றும், இப்படி 3 வகையான விதிகளை அவனுக்கு வரையறுத்துச் சொல்லி, விக்கிரமன் தன்னை அழைத்துச் செல்லுவதற்கு அரும்பாடு பட்டான் என்பதையும், அதைவிட முக்கியமாக அவன் நல்ல சாதுரியம் உடையவனாக என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு விடை காண வேண்டும், அந்த சூழ்நிலையிலே நம்மையே நாம் எப்படி காட்சிப்படுத்தி கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தெளிவாக சிந்தித்து சமயோசிதமாக விடை காணக்கூடியவன் என்பதையும் அறிந்து கொண்டுதான் அவனோடு அந்த வேதாளம் புறப்பட்டு வருகிறது. அந்த விதத்தில் பல நேரங்களிலும் விக்கிரமன் அந்த வேதாளத்தை வேண்டி கேட்டுக்கொண்டு சுமந்து சில தூரம் நடந்து போகும்போது அவனிடம், அப்பா, நீயோ ஒரு அரசன், அதுவும் உஜ்ஜயினாகிற அந்த நகரம் இருக்கிறதே, அது அந்த காலத்திலே பெரும் செல்வ வளத்தோடு இருந்த நகரம். அந்த நகரத்திற்கு அரசனாக இருந்து கொண்டு உன்னையே நீ இப்படி காட்டிலும் மேட்டிலும் பாறைகளுக்கு நடுவே நடந்து மலைகளையெல்லாம் கடந்து என்னையும் சுமந்து சென்று கஷ்டப்பட வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி கேட்கும். இப்படியெல்லாம் அந்த வேதாளம் கேட்பதற்கு காரணம், ஏதோ ஒரு நிலையில் விக்கிரமன் அது கேட்பது சரிதானே, நாமோ அரச பரம்பரையில் வந்தவர், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் எல்லாம், அங்கே அழகான பஞ்சசயனத்திலே படுத்துக்கொண்டு அரசாட்சி பார்த்து கொண்டு செல்வ வளங்களை அனுபவித்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இப்படி காட்டிலும் மேட்டிலும் வந்து கஷ்டப்படுவானேன் என்று விக்கிரமன் ஒரு நொடிப்பொழுது நினைத்து விட்டாலும் அவனுக்கு அந்த வேதாளத்தால் நடக்க இருக்கும் பெரிய உதவி நடைபெறாமல் போய்விடும் என்பதுதான் அதற்கு காரணம். அதனால்தான் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை என்ன மாதிரி நெஞ்சுரத்தோடு விக்கிரமன் அணுகினான், அதை கடந்து அவன் நடந்து சென்ற அந்த வழி அவனை எப்படி மெருகேற்றி இன்னும் வாழ்க்கையின் உயரத்தை தொடச் செய்தது என்பதை இந்த கதையின் போக்கிலே உணர்த்தியிருப்பார். அந்த விதத்தில் வேதாளம் இப்போது சுமந்து செல்லும் விக்கிரமனிடம் மிக வித்தியாசமான ஒரு கேள்வியை முன்மொழிகிறது. அதிலும் இந்த குறிப்பிட்ட கதையிலே தர்மசாத்திரத்தில் குருவுக்கும் சீடனுக்குமான உறவு எதை பற்றியது, எது போன்றது என்பதை ஒரு லௌகீகமான கதையின் மூலமாக நாம் எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய கதையின் மூலமாக முன்வைக்கிறது. இந்த கதையின்படி கிருஷ்ணநகரம் என்றொரு நகரம், அதை குஷிநகரம் என்று தொன்மையான ஒரு நகரமாக அறிவிப்பார்கள். அந்த நகரத்தை அரசாண்டு வந்தானாம் ஒரு அரசன், அவனுடைய அரசியாக ஒரு பெண். இவர்கள் இருவருமாக ராஜ்யபாரம் பார்த்து வந்தார்கள். இவர்கள் இருவரும் நல்ல தர்மவான்கள், இறைபக்தி நிறைந்தவர்கள். தங்களுக்கு பிறகு அரசாட்சியை நன்முறையில் நடத்த வேண்டி தங்களுக்கொரு வாரிசு வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி கேட்டு கொண்டார்கள். அதன்படி சிவபெருமானுடைய அருளாலே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சாதாரணமாக அரச பரம்பரையிலே ஆண் வாரிசு வந்தால் அவனுக்கே அடுத்து சரியான வயதை அவன் அடையும் போது முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்து அடுத்த அரசு பதவியிலே அமர்த்தி விடலாம். ஆனால் பிறந்திருப்பதோ பெண் குழந்தை. அந்த அரசன் இந்த பெண் குழந்தையை தனக்கு ஒத்த, தன்னை போன்ற, தனக்கு நிகரான ஒரு பராக்கிரமசாலியாக வளர்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டான். அதன்படி அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே அரசுபாரம் செய்வதற்கு தகுதியாக உடல் வலிமை, தோள் வலிமை, மனதிலே உறுதி போன்றவற்றையெல்லாம் அந்த குழந்தை வயது ஆக ஆக தெரிந்து தெளிவு பெறும் விதமாகவே பயிற்சிகளெல்லாம் பெரும்படி அமைத்தான். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், பறவைகள் மிருகங்களோடு பழகுதல், தண்ணீரிலே நீந்தி வெகு தூரம் செல்லுவது, இப்படி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து, அது இல்லாமல் ஆயுதப்படை நடத்துவது, போர்ப்பயிற்சி இவற்றையும் வழங்கி, கத்தி, கேடயம், வாள் முதலியவற்றை சுழற்றுவதிலும், போர்க்களத்திலே சென்று எதிரிகளை அந்த பெண் நேருக்கு நேராக நின்று போரிடும் அளவிற்கும் அவளை பராக்கிரமசாலியாக வளர்த்திருந்தான். இது தவிரவும் அரசுவாரம் செய்வதற்கு அறிந்து கொள்ள வேண்டிய சாத்திர நுட்பங்களையெல்லாம் அந்த பெண் குழந்தை அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் வளர்த்து வைத்தான். இப்படி எல்லா விதத்திலும்
கைதேர்ந்த ஒரு அரசு நிர்வாகம் செய்வதற்கான தகுதியோடு கூடி அந்த பெண் வளர்ந்து வந்தாள். வளர்ந்து வந்த அந்த பெண் திருமணப் பருவத்தை அடைந்தாள். திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், அவனிடம்தான் தன் ராஜ்யம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அரசன். இந்த பெண்ணோ சாதுரியமாக அவள் தாய் தந்தையர்கள் அவளுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டு அவர்களிடம் தெளிவுபடுத்தினாள். ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாள். அம்மையும் அப்பனுக்கும் வணக்கம் தெரிவித்த அந்த பெண், அப்பா, எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க காலம் வந்தடைந்ததை உணர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள், அதை நான் அறிவேன். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டியவனுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவனுடைய வீரத்தன்மை என்னை வெல்லும் அளவிற்காவது இருக்க வேண்டும் என்று ஒரு விதியை முன்மொழிந்தாள். நேரடியாக எனக்கு நீங்கள் பொருத்தமானவன் என்று யாரை நிர்ணயம் செய்கிறீர்களோ அவனோடு நான் வாழ்பயிற்சியில் போரிலே ஈடுபடுவேன். என்னோடு வாழ் சுழற்றுவதில் போட்டியிட்டு அவன் என்னை வென்றுவிட்டால் அவனை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று ஒரு விதியை முன்மொழிந்தாள். கேட்ட தாயும் தந்தையும், இது சரியாகத்தானே இருக்கிறது, நம்முடைய மகளை அரசியாக்க வேண்டி அவளுக்கு நிர்வாக பொறுப்பெல்லாம் வரும்படியும் நல்ல உறுதியோடும் கூடியவளாய் வளர்த்திருக்கிறோம். அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாக ஒருவன் அவளுக்கு நிகரான அல்லது அவளை விடவும் வீரனாக இருக்க வேண்டும். இந்த விதியை அவள் முன்மொழிந்திருப்பது சரிதான். அதற்கு தகுதியாக ஒருவனை பார்த்து வாழ்பயிற்சியிலே இவளோடு அவனும் போட்டி செய்து வென்றுவிட்டால் திருமணம் என்பதையே விதியாக்கி விடுவோம் என்று மனமகிழ்ச்சியோடு தங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அவளோடு வாழ்பயிற்சியிலே போட்டியிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை முன்மொழிந்தார்கள். இந்த தகவல் எல்லோருக்குமாக பத்திரிகை மூலமாகவே சென்றதாம். எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பி, என் மகள் திருமண பருவத்தை அடைந்திருக்கிறாள், அவளோ நல்ல பராக்கிரமசாலி, அவளோடு வாழ்பயிற்சியிலே பெற்றவர்கள் போட்டியிட்டு வென்றுவிட்டால் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்தார்கள். அதற்கு தகுதியாகவும் இந்த பெண்ணை தாங்கள் அடக்கி அவளுடைய போட்டியிலே அவளை வென்று அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசையுடைய தகுதியானவர்கள் பலரும் வந்தார்கள். போட்டிக்கான நாளும் வந்தது. கலந்து கொள்வதற்கு ஏராளமான பேர்கள் வந்ததாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை அந்த பெண்ணானவள் போட்டிக் களத்திலே சந்தித்தாள். இவள் வாழ் சுழற்றும் விதத்தில் அவள் அடைந்திருந்த அந்த நுட்பங்கள், அவள் கற்றுத் தேர்ந்திருந்த அந்த கலையினுடைய இரகசியங்களால் எதிர்வந்தவர்கள் தோற்றுத்தான் போனார்கள். ஒவ்வொரு நாளும் அவளை எதிர்த்து போட்டியிட வந்தவர்கள் தோல்வியடைய இவளுக்கு தன்னுடைய வாழ் சுழற்றும் அந்த வித்யையிலே அதீதமான ஒரு பற்றும் ஏற்பட்டது. இவளைப் போல வாழ் சுழற்றுவதற்கு இந்த தேசத்தில் யாரும் இல்லை. அயல்நாட்டில் கூட இருந்து மற்றைய ராஜ்யங்களிலிருந்து வந்தவர்கள் கூட இவளை எதிர்த்து போரிட தகுதியானவர்கள் இல்லை என்ற செய்தியும் பரவியது. இப்படி இவள் வாழ் சுழற்றக்கூடிய அந்த போட்டியை காண்பதற்கு பலாயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். சுற்றி நின்று அந்த போர்க்களத்திலே, அந்த போட்டிக் களத்திலே இவர்கள் இருவருமாக வாழ் சுழற்றி போட்டியிட்டதை சுற்றி உட்கார்ந்து ஆரவாரம் செய்து மக்கள் நாள்தோறும் பார்த்து வந்தார்கள். இது இப்படி இருந்து கொண்டே இருக்க, இப்படி அமர்ந்திருந்த மக்களுக்குள்ளே ஒரு வீரன் இருந்தான். அவனுக்கு உதயவர்மன் என்று பெயர். இவள் நாள்தோறும் வாழ் சுழற்றக்கூடிய விதத்தை தவறாது மிகவும் நுணுக்கமாக பார்த்து வந்தான். ஒவ்வொரு முறையும் எதிரிலே போட்டியிட்டவன் அவன் வாளை சுழற்றி வந்த விதத்திலிருந்து இவள் லாபகமாக எப்படி தப்பித்தாள், அவனை வாழ்முனையிலே எப்படி தோல்வியுறச் செய்தாள், அதற்கு அவளுடைய அசைவுகள் எப்படி இருந்தன, எத்தனை நேர பொழுதில் தன்னுடைய அசைவுகளை மாற்றினாள், எதிர்த்து போய் அவர்களை வீழ்த்துவதற்கு அவள் கையாண்ட நுட்பங்கள் என்ன என்பதை கூர்மையாக பார்த்து வந்தான். ஒவ்வொரு நாளும் இவள் வாழ் சுழற்றக்கூடிய அந்த நிலையை பார்த்து 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 இவனுக்கு அவள் வாழ் சுழற்றும் விதம் பழகியே விட்டது. ஒரு அளவில் எதிரிலே இருப்பவன் வாளை ஒரு விதமாக சுழற்றி வந்தால் அதை இவள் எப்படி தடுத்து நிப்பாட்டுவாள், தன்மேலே வாழ் படாதபடிக்கு எப்படி பாதுகாப்பு அரணை அமைப்பாள், எதிராக அவனை வீழ்த்துவதற்கு அதன் பிறகு அவள் எப்படி வாழ் சுழற்றுவாள் என்பதையெல்லாம் இவன் மனப்பாடமே செய்து கொண்டான். இப்படி பார்த்து 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 அவள் வாழ் சுழற்றும் விதத்தை இவன் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் இவள் வாழ் சுழற்றி கொண்டே போய் ஒருவனை வீழ்த்திய போது எழுந்து நின்று அந்த அரங்கமே காணும்படியாக இவன் கையை தட்டி ஆரவாரம் செய்து அவளுக்கு வெற்றி வெற்றி என்று முழங்கினான். அந்த நொடிப்பொழுது அரங்கிலே இப்படி ஒருவன் தன் பெயரை சொல்லி வெற்றி முழக்கம் செய்ததை அரசியும் பார்த்து விட்டாள். இளவரசி, அந்த பெண் அவனை பார்த்து விட்டாள். அவன் முகமும் இவள் மனதிலே பதிந்து விட்டது.
இந்த நிலையில் சில நாளுக்கெல்லாம் உதயவர்மனுக்கு ஒரு ஆசை. இத்தனை தூரத்திற்கு அவள் வாழ் சுழற்றக்கூடிய விதத்தை நாம் பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டோம். இனி இவளை எதிர்த்து நாம் ஏன் போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று ஆசைப்பட்டான். மிகவும் வித்தியாசமாக விதி விளையாடக்கூடியது இப்படித்தான். அவள் வாழ் சுழற்றுவதை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட இவனுக்கு அவளை ஏன் நாம் எதிர்த்து போரிடக்கூடாது என்ற ஒரு ஆசை வந்தது. இவனும் போய் போட்டியிலே கலந்து கொண்டான். அதற்கான நாளும் வந்தது. வந்தவன் எதிரே நின்றவளான இந்த பெண் அவள் வாழ் சுழற்றும் விதத்தை அணுக்கமாக பக்கத்திலிருந்து பார்த்து கற்றுக்கொண்டவன் என்ற அளவிலே அவள் தன்னுடைய வாளை எப்படி சுழற்றுகிறாளோ அவள் எதிர்பாராதபடிக்கு இவனும் சுழற்றி கொண்டு போய் அவளுடைய வித்யையின் ரகசியங்கள் எல்லாம் அறிந்தவனாக அவள் ஒரு பக்கமாக வாளை சுழற்றினாள். அதை எப்படி லாவகமாக எதிர்ப்பது என்பதை அறிந்து கொண்டு அவளை எதிர்த்து கொண்டு போய் இறுதியிலே அவள் கையில் வைத்திருந்த வாள் நழுவி விழுமளவிற்கு வெற்றியே பெற்றுவிட்டான். சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். பார்ப்பதற்கு அழகான இந்த ஆடவன் இளைஞன் தோள் வலிமையோடு கூட இந்த பெண்ணை தோற்கடித்து விட்டான். இனி நம் நாட்டிற்கு இவன்தான் அரசன் என்று மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். இவனும் அரசன் அரசியின் முன்பாக சென்று நின்றான் உதயவர்மன். பார்த்த அரசனுக்கும் அரசிக்கும் மன நிம்மதி. ஒரு வாரியாக தன் பெண் அவள் ஆசைப்பட்டபடி அவளை விடவும் வலிமை பொருந்திய ஒருவனை கண்டடைந்து விட்டால் இனி இவனுக்கு நம் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அரசபாரத்தை அவர்களிடம் கொடுத்து விடலாம் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவனை நெருங்கிச் சென்று பார்த்தாள் அந்த இளவரசி. பார்த்த மாத்திரத்தில் சில நாட்களுக்கு முன்பாக எழுந்து நின்று இந்த அரங்கிலே நம் பெயரை சொல்லி ஆரவாரம் செய்த இளைஞன் இவன்தானே என்பதை உணர்ந்து கொண்டாள். அவனை பார்த்து, என்னிடம் வாழ் சுழற்றுவதில் போட்டி போட்டு வென்றுவிட்டீர்கள், மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் இந்த நிலையிலே என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றொரு விதியை சொன்னாள். எல்லோரும் அங்கே அதிர்ந்து போனார்கள். என்ன காரணமாக இருக்க முடியும்? அந்த இளைஞனுக்கும் முதலில் குழப்பம். வெற்றி பெற்றுவிட்டாகியது, இன்னும் ஏன் நான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சிந்தித்தானாம். அவள், இதை பற்றி நீங்கள் சற்று ஆற அமர யோசித்து பார்த்தால் உங்களுக்கே காரணம் புரியும் என்பதையும் சொல்லிவிட்டாள். கேட்டவன் சில நேரம் மௌனமாக இருந்து அதன் பிறகு அதையும் ஒத்துக்கொண்டு, சரி, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது, அதற்கான தகுதி எனக்கு இல்லை என்று கூறி அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இதை கேட்டுக்கொண்டே வந்த விக்கிரமனுக்கு இந்த இடத்தில் வேதாளம் நிறுத்தியவுடன் அது என்ன கேள்வி கேட்கப் போகிறது என்பது தெரிந்துவிட்டது. வேதாளம் விக்கிரமனிடம், இந்த பெண் அவள் விதித்த விதிக்குட்பட்டு ஒருவன் வென்றும் முடித்த பிறகு ஏன் அவனை திருமணம் செய்து கொள்ளவில்லை, என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதை கேள்வியாக வைத்ததாம். சற்றும் யோசிக்காமல் விக்கிரமன் உடனடியாக சொன்னானாம், அந்த ஆடவன் இளைஞன் வேறு யாராவது ஒரு வாழ் சுழற்றும் ஆச்சாரியரிடம் போய் அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு வந்து இவளிடம் போட்டியிட்டு வென்றிருந்தால் அவன் வெற்றியாளனாக கருதப்படலாம். ஆனால் நாள்தோறும் இவள் அங்கே வாழ் சுழற்றியதை பார்த்து பார்த்து எப்படி ஏகலைவன் கற்றுக்கொண்டானோ அதுபோலே இந்த பெண் வாழ் சுழற்றுவதை பார்த்து பார்த்து இவன் கற்றுக்கொண்டு தேறியதால் அவள் குருநாதராகவும் இவன் சீடனாகவும் ஆன உறவிற்குள் வந்துவிட்டார்கள். ஆச்சாரியர்கள், தந்தை, தாய் இவர்கள் மூவரையும் இறைவனோடு வைத்து ஒப்பு நோக்கி அவர்களை வணங்குவதுதான் நம்முடைய மரபு. அதனால் ஆச்சாரியராக வைத்து வணங்கப்பட வேண்டிய இவளை இவன் மனைவியாக திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதை விடையாகச் சொன்னானாம் விக்கிரமன். மனமகிழ்ந்த வேதாளம் அவன் தோளிலிருந்து நழுவிப்போய் மரத்திலே ஏறிக்கொண்டது. மீண்டும் என்ன, அதனிடம் போய் அதை கெஞ்சி கேட்டு மறுபடியும் சுமந்து கொண்டு நடக்க வேண்டியதுதான் பாக்கி. இப்படி குருநாதருக்கும் சீடருக்குமான உறவை பல்வேறு நிலைகளிலே வைத்து நம்முடைய புராணங்களிலும் இதிகாச கதைகளிலும் சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.